வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல வந்து சூப்பரான அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பத்தி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. இதுல வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த போட்டோவை பேக்ரவுண்ட்ல செட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கேன்வாஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. என்னோட போட்டோ வந்துட்டு ரொட்டேட்ல இருக்கிறதுனால நானும் ரொட்டேட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்கிரீனுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்க கப்புள்ஸா நீங்க பர்த்டே விஷ் பண்ணாலும் சரி, இல்ல சோலோவா விஷ் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி போட்டோஸை செலக்ட் பண்ணி கரெக்டா ஃபுல் ஸ்கிரீனுக்கு ஜூம் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அதோடைய டியூரேஷன் நீங்க எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதுல லைட்னஸை ஃபுல்லாவே மைனஸ் பண்ணுங்க. கான்ட்ராஸ்டையும் ஃபுல்லா மைனஸ் பண்ணுங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லா மைனஸ் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. உங்களோட இமேஜ் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் மேலே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம பேப்பர் இமேஜ் செட் பண்ண போறோம். ஸோ அதனால இப்போ எப்படி நான் செட் பண்ணிருக்கணும், மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா போதும். இப்போ வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அந்த குரூப்ல இப்போ ஸ்கிரீன்ல ஷோ ஆகணும்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேப்பர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதை ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் விட சொன்னேன். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க பேக்ரவுண்ட்ல எந்த போட்டோ ஆட் பண்ணீங்களோ அதே போட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி, இல்ல வேற ஒரு போட்டோவை நீங்க பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்க போட்டோவை நீங்க பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டோ செலக்ட் பண்ண மாட்டி இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நான் இப்படி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபோட்டோ கொஞ்சம் சைடாக இருக்கிறனால இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக வந்துட்டு சென்டரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. அதோடைய டியூரேஷனை ஃபர்ஸ்ட் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அப்படியே பேக்ல வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுல ஸ்கிரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் இப்போ கீழே அந்த கலர்ஃபுல்லா இருக்கிற இமேஜ் கிட்ட ஃபேஸ் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்க போட்டோ மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட போட்டோ வந்துட்டு கொஞ்சம் வந்து லுக்கா வந்து ஷோ ஆகும் ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு. இப்போ வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு தான் நம்ம எடிட் பண்ண போறோம். இல்லை நீங்க ஹாப்பி பர்த்டேன்னு மென்ஷன் பண்றதுனாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கோசரம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்டா உங்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். இதுல ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனி ஒன் ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பக்க கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுல ஷேடோன்னு இருக்கும், ஷேடோ வேணும் அப்படின்னா நீங்க லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த பேப்பர் இமேஜ் பாக்ஸ்க்குள்ள இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்க. எகைன் வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மை டியர்னு போட்டுக்கிறேன். பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுல ரெட் கலரை கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட்டுக்கு. இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அதோடைய சைஸையும் கம்மி பண்ணிட்டு அதை அதுக்கு மேல இப்ப எப்படி நம்ம செட் பண்ணிருக்கணும் சேம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்க. எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்றதா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இவர் விஷ் தான்.
ஸோ எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு அதோடைய சைஸையுமே கம்மி பண்ணிட்டு அதை இந்த மாதிரி சைடில் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மேலே நான் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க, வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருமே, அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்க, அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதுல இருக்க வால்யூமை ஃபுல்லா மைனஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்ல வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்கிரீன் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு அந்த ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த ஒப்பாசிட்டி வந்துட்டு நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 40 இல்லைன்னா 50 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க, கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை செலக்ட் பண்ணி ஓனா உங்க கேலரியில் இருக்க சாங்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நீங்க என்ன சாங் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் நீங்க வீடியோவை ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பரா வந்து ஷோ ஆகும். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நீங்க இந்த மாதிரி சிம்பிளாவே மேக் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டா எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்ல நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.